சாத்தூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலர் புஷ்பா தலைமையில் மண்டல அலுவலருக்கான ஒருநாள் பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. தமிழகத்தில் வரும் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு தமிழக தேர்தல் ஆணையம் சட்டமன்ற பொதுத் தேர்தலை நடத்த தீவிரமாக ஏற்பாடுகளை செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் பணியாற்றும் மண்டல அலுவலர்களுக்கான ஒருநாள் பயிற்சி வகுப்பு சாத்தூர் ஆர்டிஓ அலுவலகத்தில் திங்கட்கிழமை நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்புக்கு சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியரும் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் நடத்தும் அலுவலருமான புஷ்பா தலைமையில் நடைபெற்றது. இந்த ஒருநாள் பயிற்சி வகுப்பில் 27 மண்டல அலுவலர்கள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பில் வாக்குப்பதிவின் போது மண்டல அலுவலர்கள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இந்த பயிற்சி வகுப்பில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் துணை அலுவலரும் சாத்தூர் வட்டாட்சியர் வெங்கடேசன் மற்றும் அரசு அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து சாத்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி வகுப்பு சாத்தூர் வருவாய் கோட்டாட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலர் புஷ்பா, தேர்தல் நடத்தும் பொறுப்பு அலுவலர் ரவிச்சந்திரன் மற்றும் தேர்தல் நடத்தும் உதவி அலுவலர் வெங்கடேசன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த பயிற்சி வகுப்பில் 283 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களும் 28 வாக்குச்சாவடி சூப்பர்வைசர்களும் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பில் 80 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தபால் ஓட்டு போடுவது சம்பந்தமான வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 80 வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களை தபால் ஓட்டு போட சொல்லி அவர்களை துன்புறுத்தக்கூடாது மற்றும் தபால் ஓட்டுகளை ஒரு குறிப்பிட்ட கட்சி மற்றும் தனிப்பட்ட நபர்களிடம் மொத்தமாக ஒப்படைக்க கூடாது போன்ற அறிவுரைகள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கே அறிவுறுத்தப்பட்டது. அதேபோல் சட்டமன்ற தேர்தலை நேர்மையாக நடத்தி முடிக்க வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மற்றும் சூப்பர்வைசர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மறுநாள் ஒரு சான்ஸ் அவ்வளவுதான். அதுக்கு மேல நீங்க தொடர்ந்து 3 நாள் போய் பார்த்துட்டு இருக்கணும்ங்கிறது அவசியம் இல்லை. அவ்வளவுதான், 2 தடவை பார்த்தா போதும். இந்த 80 வயசுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் நீங்க ஃபார்ம் கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கொடுங்க. இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக கூட இந்த வாக்காளர்கள் இருக்கலாம். அதனால நீங்க கொடுக்கிற ஒவ்வொரு ஃபார்ம் தோல்வியும் ஒரு அடுத்த சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுக்க பிறகு ஒரு வாக்குச்சீட்டை தான் நீங்க ஃபார்ம் தோல்வியா கொடுக்குறீங்க. அதனால இதுல எந்த விதமான தவறும் நடக்காதவாறும் வேற யாராவது மொத்தமாக அரசியல் கட்சியினரோ இல்ல ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கோ நீங்க கொடுக்கவே கூடாது. அந்த 80+ இருக்கிறவங்க அவங்க கிட்ட தான் கொடுக்கணும். இதுல எந்த விதமான தவறுகளும் நடக்காதவாறு கண்காணிக்க வேண்டியது முழுக்க முழுக்க உங்க பொறுப்பு தான். ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு காலம் இருக்கும். நீங்க வேற ஏதாவது இதுல போட்டு போட்டீங்கன்னா அது செல்லாத ஒரு கணக்கு தான். அதனால இந்த ஒவ்வொரு ஃபார்ம் ரொம்ப முக்கியமா